அது பேசுகிறது அப்படின்னா என்ன? பேசுகிறது எதுக்காக நம்ம பேசுகிறோம்? படிக்கிற வழக்கம், அதாவது கல்வி கற்றுக்குறோம்ல, இயற்கையான கல்வி தான் பேசுவது. நீ செயற்கையான கல்வி புத்தகத்தை பார்த்து படிக்கிறது. புத்தகத்தை பார்த்து படித்து அதிலேருந்து நீ தெரிஞ்சுக்கிற. இதுதான் செயற்கையான கல்வி. ஆனால் இயற்கையான கல்விங்கிறது என்னது? புத்தகம் இல்லைன்னா மனிதர்களுக்கு கல்வி அறிவே இருக்காதா? இயற்கையான கல்விங்கிறது என்னென்னா, நீ பேசுகிறல்ல, உனக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறல்ல, அதை பேசி தான் தெரிஞ்சுக்க முடியும். அது நீ மற்றவங்கள்ட்ட பேசும்போது தான் உனக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீயே தெரிஞ்சுக்கிற, நீயே படிக்கிற, மற்றவங்களும் படிக்கிறாங்க, மற்றவங்க கேட்குறாங்கல்ல, அது ஒரு கல்வி. அப்போ நீயும் கேட்குற, நீ பேசுகிறத நீனும் தானே கேட்குற. ஓ, நமக்குள்ளே இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீயும் அப்போ தான் கேட்குற. இதுதான் கல்வி, இதுதான் இயற்கையான கல்வி. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசக்கூடாது. புத்தகத்தை படிச்சுட்டு வந்து இது செயற்கையான கல்வி. நீ என்ன பேச போகிறோங்கிறது உனக்கு தெரியும். ஏன்னா நீ காலையில் படிச்சிருப்ப, நோட்ஸ் எடுத்திருப்ப. மேடையில் நம்ம என்ன பேச போகிறோம், மற்றவங்கள்ட்ட என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்திருப்ப. அப்போ இதைத்தான் பேச போகிறோங்கிறது உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிற. இது செயற்கையான கல்வி. இதில் சுவாரஸ்யமே இருக்காது பெருசாக. அது உண்மையான கல்வி. இயற்கையான கல்விங்கிறது என்னென்னா, நீ என்ன பேச போகிறோங்கிறது உனக்கே தெரியாது. பேச போகும்போது தான் நீயும் தெரிஞ்சுக்கிற, நீயும் கேட்குற. நீ யாருக்கிட்ட பேசுகிறியோ அவங்களும் கேட்குறாங்க. அப்போ 2 பேருமே கேட்குறீங்க, 2 பேருமே கற்றுக்குறீங்க. இதுதான் இயற்கையான கல்வி. இயற்கையான கல்விங்கிறது நீ பேசுகிறது, அதாவது எந்த புத்தகத்தையும் படிக்காமல் நீ பேசணும். பேசும்போது தான் உனக்குள்ளே என்ன இருக்குது, உனக்குள்ளே என்ன அறிவு இருக்குது அப்படிங்கிறது உனக்கே தெரிய வரும். அதை மற்றவங்க நீ பேசும்போது நீயும் கேட்குற, மற்றவங்களும் கேட்குறாங்க. இதுதான் இயற்கையான அறிவு என்பது, இயற்கையான கல்வி அறிவு என்பது. அப்போது நம்ம எதுவும் தெரியாதுங்கிற நினைப்போடு வரணும். ஒருத்தர் பேசும்போது இப்போ புத்தகத்தை படிச்சுட்டு வராங்களே, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பேச வருவார். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியுங்கிற நினைப்போட பேசுவார். ஆனால் நான் சொல்கிறேன், இது செயற்கை கல்வி. இந்த இயற்கையான கல்விங்கிறது என்னது? இயற்கையான கல்வி, நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது, என்ன எனக்குள்ளே இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. எதையாவது தெரியாதுங்கிற நினைப்போடையே எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு பேசுகிறேன். எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, எதுவுமே நான் என்ன பேச போகிறேங்கிறது எனக்கு தெரியாது, நான் எந்த ப்ரிப்பேர்லாம் பண்ணல, எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு என்ன ஆர்வம், எதை பற்றி பேசுவதற்கு என்ன ஆர்வம் இருக்குது, எனக்கு எதை பற்றி பேசுவதற்கு ஆர்வம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. எந்த விஷயத்தை பற்றி பேசணுங்கிற ஆர்வம் எனக்கு தெரியாது. ஆனால் பேசுகிறேன். பிறரிடம் பேசும்போது நான் என்ன பேசுகிறேன் என்பதை பிறரும் கேட்கிறார், நானும் கேட்கிறேன். இதுதான் இயற்கையான கல்வி. அப்போ தெரியாதுங்கிற நினைப்போடு தான் நான் பேசுகிறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு பேசுகிறேன். இதுதான் இயற்கையான கல்வி. இயற்கையான கல்வி. புத்தகத்தை படிக்கலைன்னா மக்கள் பேசவே மாட்டாங்க, அறிவே இல்லாமல் போயிடுமா? புத்தகம் படிக்காத காலங்கள்லாம் இருந்தது. புத்தகமே கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் என்ன அறிவு இல்லாமலாம் இருந்தாங்க? அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்ச மொழியை தான் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். நாம் இன்றைக்கி பேசுகிறது அவங்களுடைய உழைப்பு தான். புத்தகம் இல்லாத காலம், பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலத்தில் அவங்க கண்டுபிடிச்ச அந்த மொழியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். உடனே சொல்லுவோம், அன்றைக்கி புத்தகம் இல்லை, ஓலைச்சுவடி இருந்தது, செப்பு பட்டயம் இருந்தது. செப்பு பட்டயங்கிறது ஒரு உலோகம் கண்டுபிடிக்கப்படாத காலம். எப்போ உலோகம் கண்டுபிடிச்சாங்க? செம்பு எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் என்ன பேச தெரியாமலாம் இருந்தாங்க? அப்போ நாம் கண்டுபிடிச்ச மொழி 10,000 வருஷம் 20,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறோமே நம்ம. உலகம் கண்டுபிடிச்சது இப்போ தானப்பா கண்டுபிடிச்சாங்க. செப்பு பட்டயத்தில் எழுதுறது எவ்வளோ கஷ்டம். அது ஆணி அடிக்கணும், ஓட்டை போடணும். எவ்வளோ செப்பு பட்டயங்கிறது என்ன பேனாவில் எழுதுகிற மாதிரியா? இல்லை ஓலைச்சுவடியில் எழுதுறது என்ன பேனாவில் எழுதுகிற மாதிரியா? பேப்பரில் பேனா வச்சு எழுதுகிற மாதிரியா என்ன? ஓலைச்சுவடியில் ஓட்டை போடணும். அம்மான்னு எழுதுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அம்மான்னு எழுதுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னே, இவ்வளோ விஷயத்த நான் பேனாவில் ஒரு பேப்பரில் எழுதினாலே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறத நான் பேப்பரில் எழுதணும் அப்படின்னாலே எனக்கு 1 மணி நேரம் 2-3 மணி நேரம் ஆகும். எழுதுறது ரொம்ப கஷ்டம், பேசுகிறது ரொம்ப ஈஸி. பேசும்போது நீங்கள் நிறைய பேசுவீங்க, ஆனால் எழுதும்போது நிறைய உங்களால் எழுத முடியாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சொல்லிட முடியாது. கஷ்டம் அது. பேப்பரில் எழுதுறதே இவ்வளோ கஷ்டம்னா, பேப்பர் இல்லாத காலத்தில் ஓலைச்சுவடி இருந்தது, அதை பார்த்து படித்தாங்கன்னு நீ சொல்கிறியே. ஓலைச்சுவடியில் எழுதுறதே கஷ்டம். அதுவும் இவ்வளோ தான் இருக்கும். 2 குறிப்புகள் தான் எழுதி வச்சுருப்பாங்க. ஓலைச்சுவடியில் இருக்கிறது வெறும் குறிப்புகள் தான், விளக்கமெல்லாம் எழுத முடியாது. எழுதுறதே ரொம்ப கஷ்டம். ஓட்டை போட்டு நீங்கள் ஓலைச்சுவடியில் எவ்வளோ தான் எழுதுவீங்க? குறிப்புகளை எடுத்து வச்சுருப்பாங்க. எந்த அளவுக்கு சுருக்கமாக, அதாவது விலாவரியாக விளக்கமெல்லாம் அதில் எழுத முடியாது. சில உண்மைகளை அப்படி குறிப்புகளாக எழுதி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, இன்றைக்கே மக்கள் படிக்கிறது இல்லை.
நிறைய பேர் படிக்கிறதில்ல. பள்ளிக்கூடத்தில் படித்தது தான், வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் படிக்கிற வழக்கமே இல்லை. அப்போது இவ்வளோ புத்தகத்தில் விலாவரியாக விளக்கமாக எழுதி வச்சுக்கிற இன்னைய காலகட்டத்திலேயே நமக்கு படிப்பதற்கு பெருசாக ஆர்வம் இல்லை அப்படின்னா, அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகள் கண்டுபிடிக்கப்பட்ட காலம், அந்த காலத்தில் மக்கள் எப்படி படிக்கிறதுல பெரிய ஆர்வம் உடையவர்களாக இருந்திருப்பார்கள். ஓலைச்சுவடியை பார்த்து படித்து தான் அவங்க பேசியிருப்பாங்கன்னு நீ சொல்கிறல்ல, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்கிறேன். ஓலைச்சுவடியில் ஒன்றும் விளக்கமாலாம் எழுத முடியாது. ஓலைச்சுவடியை பார்த்து படிக்கிற வழக்கம். அப்போ அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடி கண்டுபிடிக்கப்படாத காலம் ஒன்று இருக்குது. ஓலைச்சுவடி தேவைப்படாத காலம். கற்காலத்தில் உனக்கு ஓலைச்சுவடி எதுக்கு? கற்காலத்தில் உனக்கு ஓலைச்சுவடி எதுக்குப்பா? செப்புப்பட்டாயம் அங்கே இல்லை. கற்காலம்னு ஏன் சொல்கிற? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம்தான் கற்காலம். அப்படின்னா கற்காலத்தில் செப்புப்பட்டாயம் கிடையாது. கற்காலங்கிறது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்கிறது எது? ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள் இல்லை. பெரும்பாலான மக்கள் உலோகங்களை பயன்படுத்தலை. யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கலாம், அதை நம்ம அப்படி சொல்லுவோம். பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தினார்களா? அதுதான் முக்கியம். யாரோ ஒருத்தர் செல்ஃபோன் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா செல்ஃபோனை மக்கள் அது செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். எல்லாரும் எப்போ பயன்படுத்தினாங்க? அதுதாங்க. அதுபோல் உலோகங்கள் எப்போ எல்லாரும் பயன்படுத்தினாங்க? ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுபோல் அப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்போ அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன பண்ணாங்க? அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது தானே நம்ம மொழி. நம்ம பேசுகிற மொழி 20,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கள. அதுக்கு முன்னாடி இன்னும் பழமையானதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொழியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 20,000 வருஷத்துக்கு முன்னாடி கற்காலம் தான் இருந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலம் தான். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் ஓலைச்சுவடி எதற்காக? ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கணுங்கிற அவசியம் என்ன வந்தது? அவங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். கற்காலம் அது. அவங்கள்ட்ட உலோகங்களாலான எந்த ஆயுதங்களுமே இல்லை, கருவிகளும் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை என்னது? தினசரி உணவை தேட போகணும். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அவங்களால ஒரு மரத்தை வெட்ட முடியாது, கடினமாக உழைக்கவே முடியாது. கற்காலத்தில் ஒரு மரத்தை வெட்ட முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட உலோகங்களே இல்லையே. உலோகங்களாலான கருவிகளும் ஆயுதங்களும் இல்லையே. ஒரு மரத்தை வெட்ட முடியாது, ஒரு கிணறு நோண்ட முடியாது, ஒரு பாறையை உடைக்க முடியாது. இதெல்லாம் பாறையை உடைக்க முடியுமாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் மரத்தை வெட்ட முடியுமாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ மனிதர்கள் வேறு வழியே இல்லாமல் எளிமையாக தான் வாழ்ந்தாங்க. எளிமையாக தான் வாழ்ந்தாகணும். கடினமாக உழைக்கவே முடியாது. கற்காலங்களில் மனிதர்களால் கடினமாக உழைக்கவே முடியாது. கடினமாக உழைப்பதற்கு உனக்கு உலோகத்தின் உதவி தேவை. உலோகத்தாலான இயந்திரங்கள், கருவிகள், ஆயுதங்கள் தெரிந்தால் தான் உன்னால் கடினமாக உழைக்க முடியும். ஒரு மரத்தை வெட்ட முடியும். வெட்டப்பட்ட மரத்திலிருந்து கதவு ஜன்னல் செய்ய முடியும். ஒரு பாறையை உடைக்க முடியும். கிணறு தோண்ட முடியும். அப்போ உலோகங்கள் தான் மனிதர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் மனிதர்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். எளிமையாக வாழ்க்கைங்கிறது என்னது? அவங்க எதுக்கு ஓலைச்சுவடியில் எழுதணும்? நீ எழுதுறது மற்றவங்கள்ட்ட பேசிட்டு போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை என்னது? குடிசையில் வாழ்கிறது, குடும்பமாக வாழ்கிறது, காதல், ஒரு கூட்டமாக போய் உணவை தேடுறது, அல்லது மரத்தையோ செடியோ நட்டு அதுலேருந்து உணவை பெறுவது. உணவை பெற்ற மீதி நேரத்தில் நல்லா ஜாலியாக இருக்குது. அப்போல்லாம் மரத்தையே வெட்டியிருக்க மாட்டாங்க கற்காலத்தில். ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி மரங்களே வெட்டலை அந்த பூமியில். அப்போ எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ எவ்வளோ உணவுகள் இருந்திருக்கும் பாருங்கள். பலா மரங்கள், மலைகளில் பார்த்தா மாமரமாக இருந்திருக்கும். அது இவங்களே ஒரு பலாமரத்தை சாப்பிட்டுட்டு, அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு பலாப்பழ கொட்டையை புதைச்சி வச்சுருவாங்க. இவங்க சாப்பிட்ற ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு மாம்பழ கொட்டையை புதைச்சி வச்சுருவாங்க. அப்போ அது மரமாக வளர்ந்துட்டுருக்கும். இவ்வளோ தான் இவங்க விவசாயம். இப்படி கற்காலங்களில் மரங்களே வெட்ட முடியாது. ஒன்றா உங்கள்கிட்ட கோடாரி கிடையாது. அப்போ ஆனால் இவங்க மரங்கள் நிறையா இருந்தது, பழமரங்கள் நிறையா இருந்தது, பழங்களை தருகிற மரங்கள். ஏன்னா அப்போ மரமே வெட்டலைன்னா எவ்வளோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க மனிதர்கள். இன்றைக்கி தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக அமேசான் காட்டை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. காடுகளை அழித்து கொண்டு, அமேசான் காடு மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கெல்லாம் காடு இருக்கோ எல்லா இடத்துலையும் மரங்களை வேகமாக வெட்டிக்கிட்டே இருக்காங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரத்தையே வெட்டினாங்க. அப்படின்னா அன்னையிலேருந்து ஆரம்பித்து இன்னை வரைக்கும் வெட்டிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ மரத்தை வெட்டியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும் இந்த பூமியில். பசுமையாக இருந்திருக்கும், பச்சை பசையில் இருந்திருக்கும். மழை வளத்துக்கு குறைவே இருந்திருக்காது. இன்றைக்கி புவி வெப்பமயமாதல்னு சொல்கிறோம்ல, மரங்களை வெட்டினதுனால தான். அன்றைக்கெல்லாம் புவி வெப்பமயமாதல் என்கிற பிரச்சனை இல்லை. அப்போ எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ பழங்கள் இருந்திருக்கும். அப்போ கற்கால மனிதர்கள் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உணவு எளிதாக கிடச்சிருக்கும். கஷ்டப்படவும் முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட உலோகங்களாலான ஆயுதங்கள் இல்லை, கருவிகள் இல்லை, இயந்திரங்கள் இல்லை. கஷ்டப்படவும் முடியாது. ஒரு மரத்தை வெட்ட முடியாது. வெட்டப்பட்ட மரத்துலேருந்து கதவு ஜன்னல் செய்ய முடியாது. ஒரு பாறையை உடைக்க முடியாது. கிணறு தோண்ட முடியாது. வேறு வழியே இல்லாமல் அவங்க எளிமையாக தான் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் நல்லா பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க. அங்கே பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை, கல்லூரிகள் தேவையில்லை, புத்தகங்கள் தேவையில்லை, ஓலைச்சுவடிகள் தேவையில்லை. அவங்களுக்கு பேசுவதற்கு நிறைய நேரம் கிடச்சிது, நிறைய வாய்ப்பு கிடச்சிது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தமிழ்மொழி.
கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் தமிழ்மொழி. உலகத்தின் ஒப்பற்ற உயர்ந்த மொழி, ஈடு இணையற்ற அந்த தமிழ்மொழி கற்காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த மொழி சிதையத் தொடங்கியது, மதிப்பிழக்கத் தொடங்கியது, அழியத் தொடங்கியது. ஆனாலும் அது பயங்கர சக்தி வாய்ந்தது அந்த தமிழ்மொழி. அதனால தான் அது நிலச்சி நிற்கிது. அதை யாராலும் வீழ்த்த முடியாது. அதனால் படிக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடாது. பேசுகிறது, அதாவது படிக்கிறதுக்கு இல்லை, நான் தப்பாக சொல்கிறேன், உளறேன். இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசினால உளறேன். அதனால் பேசுகிறது எதுக்குன்னா நாம் நமக்குள்ளே இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசினாதான், பிறரிடம் பேசினாதான், பிறரிடம் கொடுத்தாதான், நம்மக்கிட்ட இருக்கிற அறிவை பிறரிடம் கொடுக்க நினச்சாதான் நீயே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் மக்கள் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். இயற்கையான கல்வி என்பது பேசுவது தான். பேசுவது என்பது, பேசுவதை கேட்பது என்பது இயற்கையான கல்வி. எளிதாக இருக்குல்ல. நீ புத்தகத்தை படிக்கணும், தனியாக உட்காந்துக்கிட்டு புத்தகத்தை படிக்கணும், அதுக்கு இப்படி ஒன்றா நீ தனிமைப்படுத்திக்கணும். ஒரு புத்தகத்தை படிக்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக செலவாகும், 2 நாள் ஃபுல்லாக செலவாகும். இது பேசுகிறது அப்போ நீ தனிமைப்படுத்தப்படுற. புத்தகம் படிக்கும்போது நீ தனிமைப்படுத்தப்படுற, பிறரிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுகிற. உறவுமுறையிலேருந்து உனக்கு உறவுமுறையை பிடிக்காமல் போயிடும். புத்தகம் படித்தேன்னு வச்சுக்கேன், உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மனுஷங்க தேவையில்லை, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மனுஷங்க தேவையில்லை, புத்தகம் போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ நீ மனிதர்களிடமிருந்து எதையும் தெரிந்து கொண்டால் மனிதர்கள் மீது அன்பு பாசம் ஏற்படும். புத்தகத்திலிருந்து எதையும் தெரிந்து கொண்டால் புத்தகத்தின் மீது தான் உனக்கு பாசம் வரும், மனிதர்கள் மீது வெறுப்பு வரும். நீ மனிதர்களிடமிருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ புத்தகத்தின் மீது வெறுப்பு வரும், மனிதர்களிடமிருந்து பாசம் வரும். அதனால் இயற்கையான கல்வி என்பது பேசுவது தான். எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாது. எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தோடு நீ பேசணும். உனக்குள்ளே தான் இருக்குது, உனக்குள்ளே இருந்து தான் நீ தெரிஞ்சுக்க போகிற. அப்படி இருக்கும்போது நீ பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியும், நான் பிறர்கிட்ட பேச போகிறேன் அப்படி நினச்சி பேசினா உனக்கு அது வராது. உனக்கு ஆச்சரியங்கள் இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசும்போது நமக்கு ஆச்சரியங்கள் இருக்காது. நமக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு இருக்குல்ல, அது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தாது. எதுவும் தெரியாது, எனக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, இன்றைக்கி என்ன இருக்க போதோ தெரியலையே, நான் இன்றைக்கி பேச போகிறேன், எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோடு பேசணும். அப்போ தான் உனக்குள்ளே இருக்கிற அந்த அறிவுங்கிற அந்த ஆச்சரியம் உனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், கேட்குறவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும்.